ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கேபேஜ். இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சமையல்னா பீட்ரூட் ரைஸும் ப்ரொக்கோலியும் தாங்க. ப்ரொக்கோலியை நோ ஆயில் ஒன்லி பாயிங் மெத்தடில் தாங்க குக் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஒரு காரணத்தோட பீட்ரூட் ரைஸ் செய்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கவும் செய்யும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிங்கப்பூரோட 59th நேஷனல் டே, அதனால ஃபர்ஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர் சொல்லிக்கிறேன். அதனால நானும் ஒயிட் அண்ட் ரெட் அவுட்ஃபிட்டில் தாங்க இருக்கேன். வாவ், கட்டிங் போர்டும் ரெட் அண்ட் ஒயிட்லயே இருக்குல்ல, செம. ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலியை கட் பண்ணிக்கிறேன். ஈவனா அழகா கட் பண்ணியாச்சு. நல்லா அழகா ஈவனா கட் பண்ணியாச்சு. பீட்ரூட்டையும் தோலை சீவி துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் தோலை சீவியாச்சு. இப்போ கிரேட்டர்ல ஒரு சின்ன சைஸ் கண்ணா பார்த்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை துருவிட்டேன். கலர் சூப்பரா இருக்குல்ல, ரெட் கலர். ப்ரோக்கோலியை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ரைஸுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2-3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். அப்படியே பீட்ரூட்டையும் சேர்த்து பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து தண்ணி சேர்க்காம மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பெரட்டி வேக விடணும். ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்தா போறோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச பொன்னி ரைஸை சேர்த்துக்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே ப்ரோக்கோலியும் வெந்துருச்சுங்க, அதனால அதையும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யில முந்திரி பருப்பை வறுத்து நம்ம பீட்ரூட் ரைஸ்ல சேர்க்கணும். பீட்ரூட் ரைஸ்ல ஒரு 2 ஸ்பூன் நெய்யை தாராளமா சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை பீட்ரூட் ரைஸில் சேர்த்து எல்லா பக்கமும் நெய் பரவுற மாதிரி நிதானமாக பெரட்டி நம்ம பெரட்டணும் எல்லா பக்கமும் ரைஸு. வாவ், சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான அல்டிமேட்டான ஒரு பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் 3/4 பாகத்துக்கு வெந்தால் மட்டும்தாங்க இந்த ரெட் கலர் கரெக்டாக கிடைக்கும். லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணி ப்ரோக்கோலியவும் நம்ம கறி கவரில் கட்டி லஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு. கறி கவர் கட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயங்க. இப்போ இல்லைங்க, சிங்கப்பூருக்கு வந்த புதுசுல எல்லாம் ஒரு தனியாக ப்ராக்டிஸே நடக்கும். எனக்கு என்னுடைய வீட்டுக்காரர் தான் சொல்லி கொடுப்பாரு. அப்பப்போ அடிக்கடி கம்ப்ளைண்ட்டும் வரும், சரியாக கட்டலையா, இன்னைக்கு குழம்பு லீக் ஆகுது அப்படின்னு. இப்போல்லாம் பர்ஃபெக்டாக கட்ட வரும். நான் இப்போ பீட்ரூட் ரைஸில் கொஞ்சம் ஒயிட் ரைஸில் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இதை வச்சு சூப்பராக ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பீட்ரூட் ரைஸை கொஞ்சம் எடுத்து இந்த பெரிய பிளேட்ல வச்சு சமப்படுத்திக்கிறேன். பட்டர் நைஃபை வச்சு இன்னும் அழகா ரெக்டாங்கிளா மாத்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸையும் எடுத்து இந்த பிளேட்ல வச்சு இதையும் சமப்படுத்தி ரெட் கலருக்கு ஈக்குவலான ஒயிட் கலர் ரைஸையும் சமப்படுத்தி ரெக்டாங்கிளா நேரா அழகு பண்ணிக்கலாம்.
ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன், மேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்லா இருக்கா? எஸ், சிங்கப்பூரோட 59th நேஷனல் டே செலிப்ரேஷன் இல்லைங்க, அதுக்கு நான் வந்து தேசிய கொடி தான் பீட்ரூட் ரைஸ்லையும் ஒயிட் ரைஸையும் வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே ஒயிட் ரைஸ் ஆயெல்லாம் 3ஐயும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அழகா 3 மாதிரியே இருக்கா? அரை பிறை நீலா ஒரு 5 ஸ்டாரு, அதையும் நம்ம ஒயிட் ரைஸ் வச்சு அழகா ஸ்டார் மாதிரியே நம்ம பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரியே இருக்குல்ல. ஒரு 5 ஸ்டார் ரெடி பண்ணியாச்சு, 3 ஒயிட் ரைஸில் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குப்பா தேசிய கொடி, ரொம்பவே அழகாக வந்திருக்கு. பீட்ரூட் ரைஸை வச்சு இப்போ வந்து லெட்டர்ஸ் மேக் பண்ண போகிறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு போணுச்சு, நெளிஞ்சிட்டு போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை வந்து என் பொறுமையவே சோதிச்சு பார்த்துருச்சு இந்த பீட்ரூட் ரைஸ். எப்படியே நானும் வளைஞ்சி நெளிஞ்சி நிதானமா ஒரு வழியா எழுதிட்டு இருக்கேன். நாம ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் போகுது. ஒரு லெட்டர் எழுதுனா பின்னாடி எழுதி வச்ச லெட்டர் வந்து இடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பக்கம் கோணிட்டு போகுது. இப்படி கொஞ்சம் சவாலாவே இருந்துச்சுங்க இந்த லெட்டர்ஸ் மேக் பண்றது. ஆனா பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிறதுனால செஞ்சிட்டு இருந்தேன். லெட்டர்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு பார்ப்போம் எப்படி அழகா வந்திருக்கா என்னன்னு. ஓரளவுக்கு எல்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். வாவ், ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். வாங்க பார்க்கலாம். 59th நேஷனல் டே. ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர் 2024 அப்படின்னு நான் மேக் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன்.
வாவ், ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு அப்படின்னு பாட தோணுது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.